பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் தூய தமிழ் பிள்ளைகளாக பிறக்கணும். தமிழ் பெயரை சூட்டிக் கொள்ளணும். தமிழ் எழுத படிக்க பேச கட்டாயம் தெரிந்திருக்கணும். தமிழ் பிள்ளைகள் வந்து சொல்லுத, எனக்கு தமிழ் எழுத படிக்க வராதுங்க. இனமாறிட்டான். எப்படி மதம் மாறினானோ அப்படி இனமாறிட்டான். பிறந்த உடனே ஒரு பேரை, ஏதோ ஒரு பேரு வாயில் நுழையாத ஒரு பேரை வச்சிருது. இந்துவா சமஸ்கிருத பேரு, கிறிஸ்டினா ஆங்கில பேரு, இஸ்லாமியரா உருது அரபு பேரு, முடிஞ்சு. பெயர்ல கூட தாய்மொழியை தாங்கல. சீனத்தின் தந்தை சன்யாட்சன், அவன் ஒரு கிறிஸ்தவன். சீன தந்தை அவன் தாய்மொழியில தான் பேர் வச்சுக்கிட்டான். ஆனா இங்க அப்படி இல்லையே. நாம் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. இப்ப என் தம்பி வந்தான், ஒட்டக்குத்தன். அவன் இஸ்லாமியரா இருப்பதற்கு தாய்மொழி தமிழ்ல ஒட்டக்குத்தன் பேர் வைப்பதற்கும் என்ன இடையூறுக்கு? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லை. எங்க அண்ணன் பழனி பாபா பேசிருக்காரு, ஏக இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் அமைதியும் சாந்தமும் உண்டாவதாக என்று சொல்றாரு. கூட்டத்துல இருந்து, என்ன எதுல சொல்லாம நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்க. உட்கார, எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு தமிழ் தெரியாதான்ட்டாரு. எப்படி இருக்கு பாருங்க. உட்கார, பேசாம. எல்லாம் தெரிந்த ஏக இறைவன் அல்லாவுக்கு இது தமிழ் தெரியாதா? பேசாம இருக்கான்ட்டாரு. அப்படி ஒரு ஆளு இப்ப நமக்கு தேவைப்படுது. அதுதான் இங்க முக்கியம். அவர் தெளிவா சொல்றாரு, டேய், நான் அங்கதான் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த, மதம் தான் எனக்கிட்ட வந்தது. விரும்பினவரை இருப்பேன் நான், ஆனால் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாறிக்கொள்ளக்கூடியது அல்ல. நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மொழியால் இனத்தால் தமிழன். அதை தெளிவா உணர்ந்திருந்த ஒரு மகன் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அது எல்லாருக்கும் வரணும். அதுதான் புரிதல்.